ஆஸ்கர் தமிழன் ஏஆர் ரஹ்மான் வந்து இன்னைக்கு தமிழர்களோட திறமையை வந்து உலகறிய செஞ்சிருக்காரு. அவரோட பணிபுரிந்து நீங்க பாடலாசிரியராக வேலை செய்த அந்த அனுபவத்தை கண்டிப்பாக ரஹ்மான் அவர்களுடைய உடன் நான் ஏற்கனவே 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். தெனாலி திரைப்படத்தில் திரு KS ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் கமல் அவர்கள் நடித்தார். அப்போ அது வந்து 2000ஆவது ஆண்டு. அதில் இஞ்சாருங்கோ இஞ்சாருங்கோ அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அந்த பாட்டை நான் எழுத காரணம் எனக்கு அந்த யாழ்ப்பாண தமிழ் வழக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த பாடலுக்காக அவர்கிட்ட பணிபுரிஞ்ச பிறகு மீண்டும் 2006 தான் அவர்கிட்ட அடுத்தது அழகிய தமிழ் மகன் ஒரு திரைப்படம், அதில் கேளாமல் கையிலே அப்படிங்கிற ஒரு பாடல் நான் எழுதினேன். அப்படி ஒரு பாடலுக்கு அவர்கிட்ட எழுதின அனுபவம் எனக்கு இருந்தாலும் விண்ணை தாண்டி வருவாயால் எல்லா பாடல்களையும் நான் எழுதின அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதுலேயும் என்ன சிறப்புனா அப்போ தான் அவர் ஆஸ்கார் வாங்கியிருந்தார். ஆஸ்கார் வாங்கி முடித்த உடனே அவர் பண்ணின முதல் தமிழ் படம் இதுதான். அப்படிங்கும்போது அவர் எப்பவும் அந்த புகழ் மழையில் நனைஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு ஆண்டில் அவர் அந்த பாடல் கொடுக்கறதுக்கு பதிவு பண்ண வரும்போதே ஏதோ விழாவில் இருந்தால் நேராக வருவார். கேட்டால் ஆஸ்கார் விழா களைச்சு போயிடுச்சு, இன்னும் எத்தனை விழாவுக்கு தான் நான் போகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டே வருவார். இப்போ அந்த சூட்டோட பண்ணின படம். நான் 6 பாடல்கள் இந்த படத்தில் எழுதினேன். திகட்ட எழுதினேன். அப்போ அவரோட கூடவே இருந்து அதை வார்த்தைகளை மாற்றி சொல்லி ஒரு பாடல் கௌதமுக்கு தெரியாமல் கூட ஒரு பாட்டு பண்ணினோம். அவருக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக என்னை மட்டுமே வச்சு ஒரு பாடல் எழுதுகிறேன், மன்னிப்பாயா பாடல். அது கௌதமுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் நல்ல அனுபவங்கள் உண்டு. அப்போ அவருடைய மேதமையை நான் பார்த்தேன். எப்படி அவர் ஒரு பாட்டை அப்படியே மாற்றிடுறாரு, அவர் வந்து ஒரு இசைக்கோர்ப்பு செஞ்சவொன்னே ஒரு பாடல் வரி எவ்வளோ அழகாக மாறிடுது அப்படிங்கிறதெல்லாம் நான் நேரில் இருந்து பார்த்தேன். அப்புறம் ரொம்ப எளிமையானவர். அவ்வளோ பெரிய பரிசு வாங்கியிருந்தா கூட, உலகளாவிய ஒரு பெரிய புகழில் இருந்தால் கூட அங்கே இருக்கும்போது ரொம்ப எளிமையாக இருப்பார். அவருடைய பாடல் பதிவாகட்டும், நம்மக்கிட்ட நட்பு முறையில் நடந்துக்கிறதாக இருக்கட்டும், மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க, ஸ்ரீனிவாஸ் பாடகர்கள், கார்த்திக், மற்ற யாராக இருந்தாலும் ஒரு நண்பர் மாதிரி பாடகுவார். வயது வேறுபாடு இல்லாமல் சிறியவர்களையும் அதே மாதிரி நட்போடு பார்ப்பார், பெரியவர்கள்ட்ட பணிவாக இருப்பார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதராக, அவரை ஒரு இசையமைப்பாளர்களாக பார்த்து ஆச்சரியப்பட்டது போக ஒரு மனிதனாக அவரிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகள் நிறைய இருந்தது. அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த பாடல்கள் வெளிவந்த பிறகு இசைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருந்தார். அது அவர் கௌதம் முதலியே சொன்னார், இது இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாரிஸ் ஜெயராஜோட அது வரைக்கும் நாங்கள் பண்ணின பாடல்கள்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்ட பாடல்கள். உண்மையில் என்னுடைய பாடல் வரிகளுக்கு அங்கே நிறைய இடம் இருக்கலை, இசை தான் அதிகமாக இருந்தது. இசையும் அந்த ஓசைகளுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. பாடல் வரிகள் நடுவில் தான். ஆனாலும் படத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை அந்த இசையினுடைய ஆட்சி இருக்கும், அங்கங்கே என்னுடைய சொல்லாட்சி இருக்கும். ஆனாலும் அது சரியாக பொருந்தி போயிருந்தது. அதனால் எனக்கு உண்மையில அது ஒரு நல்ல அனுபவம். கவிஞர் தாமரை ஒரு போராட்ட குணம் மிக்க ஒரு படைப்பாடின்னு எல்லாருக்கும் தெரியும். கடந்த மே மாதம் வந்து ஈழத்தில் போர் உச்சத்தில் இருந்தபோது திரைத்துறை சார்பாக நடத்தப்பட்ட உண்ணாவிரதத்தில் உங்களுடைய பேச்சு பெரிய ஒரு தீயை கக்கிற விஷயமா இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து ஈழ விடுதலை போராட்டம்ங்கிறது விழுந்துருச்சு. திரும்ப ஈழம் எழும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இதான் உங்க கேள்வி இல்லையா? ஈழம், தமிழீழம் மலர வேண்டும், நிச்சயமாக மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நான் மட்டும் இல்லை, உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னா தமிழீழம் என்பது ஒரு வரலாற்று தேவை, அது ஒரு தனி மனிதனுடைய தேவை இல்லை. ஒரு இனம் தங்களுக்கு சொந்தமான தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறார்கள். நீங்கள் உலகத்தினுடைய எந்த வரலாறு வேணாலும் பாருங்கள், நாட்டுக்காக போராடினவங்களுடைய வரலாறு பார்த்தா அந்த வரலாறு தோற்று போனதே கிடையாது. பின்னடைவுகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும். மீண்டும் 1000, 100, 200 ஆண்டுகள் கழித்து கூட கிளர்ந்து எழுந்து வந்து அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா தங்களுடைய மண் அப்படிங்கிறது அது ரத்தத்தில் இருக்குது. அதை வந்து யாரோ ஒருத்தன் இன்றைக்கு அவன் வலு உள்ளவனாக இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் அபகரிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால அது அப்படியே போயிட போகிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த சுதந்திர தாகம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஏனென்றால் அங்கேருந்து எல்லோரும் அகதிகளாக வெளிநாடுகள் போய் தங்கியிருக்கிறவங்க எத்தனையோ 1000 பேர். அவங்களுக்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அது வெளிநாடு தான், அயல் நாட்டில் தான் போய் தங்கியிருக்காங்க, அகதியாக தான் இருக்கிறாங்க. நம்முடைய மண் என்று ஒன்று அங்கே இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய குரல் வந்து அவங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஆறும்? அது ஒரு நீர் பூத்த நெருப்பு. இன்றைக்கி அவங்க நெருப்பை அணைச்சிருக்கலாம், ஆனால் அதை வந்து அந்த அனலை அணைக்கவே முடியாது.
அதனுடைய தொடர்ச்சி தான் ஆயுத போராட்டம் இன்றைக்கு தோல்வியடைந்து பின்னடைவு ஏற்பட்டு அது வந்து அடங்கி இருக்குது. ஆனால் அரசியல் தீர்வாக அரசியலாக இதை எடுத்துட்டு போவோம், நாடு கடந்த தமிழிடம் ஒன்று செய்வோம்னு உடனே ஆரம்பிச்சிட்டாங்களே. உடனே அதுக்கான அழுத்தம் அதற்கான இது எல்லாமே ஆரம்பித்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்களே. அதனால் தமிழிடம் மலர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இந்த அளவுன்னு இந்த கால அளவு வேணால் என்னால் குறிப்பிடாமல் இருக்க முடியும் என்னால். ஆனால் அது மலர்ந்தே தீரும். ஆனால் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து பார்க்க விரும்புறது ஒரு சுதந்திரமான தமிழீழம். அந்த தமிழீழத்தில் நான் போயிருக்கேன், நான் ஈழ மண்ணை மிதிச்சிருக்கேன். மக்களெல்லாம் எப்படி அடிமைகளாக எத்தனை சித்திரவதைப்பட்டார்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை குடும்பங்கள் அங்கே துன்புற்றிருக்கு நான் நேரில் என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அதையெல்லாம் விட்டு அந்த மக்கள் தங்களுடைய மண்ணின் மைந்தர்களாக, தங்களுக்கு உரித்தான அந்த நிலத்தின் சொந்தக்காரர்களாக அவங்க மீண்டும் அங்கே போகணும், அந்த நாளை வந்து நான் பார்க்கணுங்கிறதுக்காக உண்மையிலேயே நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.